கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உங்களோடு கூட இருக்கிறது. காலையில் ஒரு வசனம் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என் மனதில் பேசினார். எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. எந்த பக்கமும் எல்லா பக்கமும் நெருக்கடிகள் வந்தாலும் கூட, போராட்டங்கள் வந்தாலும் கூட, அவைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தையும் அவைகளை நின்று சமாளித்து அதை நேர்கொண்டு முறியடிக்கிற ஆற்றலையும் சத்துவத்தையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கத்தை நீங்கள் நம்பி இருக்கிறீங்களோ, யாரை நம்பி இருக்கிறீர்களோ, யாரை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ, அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறலாம். இப்போ குறிப்பாக ஒரு ஊழியம் செய்கிறவர் இருக்கார், ஒரு பாஸ்டர். இந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எந்த ஜனத்தை நம்பி இருக்கிறாரோ, எந்த ஜனம் அவருக்கு உதவி செய்யும் சொல்லி பார்க்குறாரோ, அந்த ஜனமே ஒரு நாள், அந்த பர்டிகுலர் பர்சனே ஒரு நாள் அவங்களுக்கு எதிரான காரியங்களை செய்ய முடியும், நெருக்கடிகளை கொடுக்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவரோடு இருக்கிற லைஃப் பார்ட்னர்ஸ், பிள்ளைகள், குடும்பம், இவைகள் கூட நெருக்கடிகளை கொடுக்கலாம். வேலையில் நெருக்கடி வரலாம். நீங்கள் படித்திருக்கிற படிப்பில் கூட சில பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு படித்து எக்ஸாம் முடித்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் வரும்போது இனிஷியல் மாதிரி வரும். எனக்கெல்லாம் அப்படி வந்திருக்கு. டைப்ரைட்டிங் எக்ஸாம் முடித்து ஹை ஸ்பீடு பாஸ் பண்ணி வரும்பொழுது அந்த சான்றிதழில் இனிஷியல் மாதிரி வருது. அப்புறம் திரும்ப அதை வாங்கி அதை திருப்பி அனுப்பிச்சு அதுக்கு பிரயாசப்பட்டு அதுக்கப்புறம் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு பதிவு செய்ய முடிந்தது. இது நிறைய பிரச்சனைகள், பல நெருக்கடிகள் வந்தாலும் கூட அவைகளை சந்திக்கிற ஒரு ஆற்றலை கர்த்தர் தருகிறார். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும், மனுஷர்கள் கொண்டு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்கிறது மிக சிரமமாக இருக்குது. பல தடைகள் வருது, பல போராட்டங்கள், சரீரத்தில் பலகீனங்கள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல இடங்களில் நெருக்கடிகளை நம்ம சந்தித்து தான் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. இந்த டீக்ரேட் பண்ணுகிற வார்த்தைகள், டெஸ்ட்ராய் பண்ணுகிற வார்த்தைகள், சில ஒன்றுமே இல்லாமல் அவங்கள சேதப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் வெகு சீக்கிரமாக போயிடுது. பாவத்தில் வீழ வைக்கிற காரியங்கள் சீக்கிரம் பப்ளிஷ் ஆகிடுது, போயிடுது, கன்வேயாகி போயிடுது. ஆனால் ஒரு ஜீவன் கொடுக்குற வார்த்தை, ஒரு மனிதனுடைய சமுதாயத்தை வாழ வைக்கிற வார்த்தைகளை அனுப்புறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அது சாத்தானுக்கு பிடிக்காது. கர்த்தர் ஜீவனை கொடுக்குறவராக இருக்கார். சாத்தான் ஜீவனை எடுக்கிறவனா அழிக்கிறவனா அவன் வெளிப்படுறான். இப்போ பாருங்கள், முக்கியமான ஒரு காரியம், எந்த பக்கம் உங்களுக்கு நெருக்கடி வந்தாலும், எல்லா பக்கமும் நெருக்கடி வந்தாலும் நீங்கள் ஒடுங்கி போகிறது இல்லைன்னா உங்களுக்கு எந்த சேதமும் அணுகாது. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கர்த்தரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் இருக்கிற பொழுது, எந்த பக்கம் யாரால நெருக்கடி வந்தால் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. அது இன்னொரு காரியம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எந்த பக்கத்தையும் நீங்கள் நம்பாமல் கர்த்தருடைய முகத்தையே நம்பி பார்த்துருக்கிறது ஒரு நல்ல அனுபவம், நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை, நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், நல்ல ஒரு பக்தி வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். கர்த்தரை மட்டுமே சார்ந்து, கர்த்தரை மட்டுமே நம்பி, அவர் தான் எல்லான்னு எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நீங்கள் பார்த்து, அவருடைய சமூகத்தில் இருந்து அவரோடையே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க, பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தோல்வியும் வராது. சாத்தான் பல விதமான போராட்டத்தை கொண்டு வரும். பல மனுஷங்க பண்ணுவாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் அனுப்புறதுக்குள்ளார அவ்வளோ ஒரு இடர்பாடுகளை நான் சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் ஃப்ரீயாக அனுப்ப முடியாது, அவ்வளோ ஒரு நெருக்கடிகள் எனக்கு வரும். ஆனால் கூட அதுலேயும் அநேகரை பார்த்து விடுதலை ஆகிறத நான் பார்க்குறேன். அந்த ரிசல்ட்டுகளை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். எவ்வளோ பலகீனங்கள் கொண்டு வருவான், உங்கள் சரீரத்தில் பலகீனம் வரும், சுற்றுச்சூழலில் பிரச்சனைகள் கொண்டு வருவான், உங்களுடைய வருமானத்தை தடை செய்வான், உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு உங்களை ஒரு நெருக்கடிக்கு ஆட்படுத்துவான். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் சந்திக்கிற ஆற்றலை கர்த்தர் கொடுப்பார். அநேகர் அதை சந்திக்க முடியாமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள், நெருக்கடிகளை சந்திக்கிற ஒரு ஆற்றலையும் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதான் தேவ ஞானம், தேவ பலன். தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். எல்லா நெருக்கடியும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். விலையேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே உங்களை விடுவித்திருக்கிற தேவன் அந்த எல்லா சோதனைகளையும் ஜெயித்து நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.